வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மெட்ராஸ் விவசாயி. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிச்சனில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற சில பொருளை நம்மளோட ரோஜா செடிக்கு கொடுத்தோன்னா அந்த ரோஜா செடி ரொம்ப நல்லாவே பூ பூக்கும். இது நிறைய பேருக்கு தெரியாமல் அதை வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டுரும். ஸோ அது என்ன பொருள்ன்றது தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். பொதுவாகவே வெயில் காலத்தில் பார்த்திங்கன்னா ரோஜா செடி நிறைய பூக்கள் பூக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும். இலைகள் எல்லாமே மஞ்சள் நிறமாக மாற ஆரம்பிக்கும். மொட்டுக்கள் சரியாக வைக்காமல் மொட்டுக்கள்லாம் சுருண்ட மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போக்குறதுக்கு நம்ம அந்த செடிக்கு தேவையான சில ஊட்டச்சத்துக்களை கொடுத்தோன்னா ரோஜா செடி நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். எப்பவுமே ரோஜா செடியோட வேர் பகுதியை ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒரு முறை நம்ம கொஞ்சம் கிளறி விடணும். அந்த மாதிரி கிளறி விட்டோன்னா அதோட வேர் பகுதி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம கொடுக்குற சத்துக்கள் அதோட வேர் பகுதிக்கு ஸ்ட்ரைட்டாக போய் அது நல்லா மொட்டுக்கள் விட ஆரம்பிக்கும். ஸோ முதலாவதாக நான் என்ன பொருள் எடுத்திருக்கேன்னா, அரிசி களைவும் பாருங்கள், அந்த தண்ணி அரிசி களைகிற நீரில் எப்பயுமே நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். அந்த தண்ணியை நம்ம ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது நம்மளோட ரோஜா செடி நல்லாவே பூக்க ஆரம்பிக்கும். இதில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அதை ஃபஸ்ட்டு டைம் களையிற தண்ணியை நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா அதில் நுண்கிருமிகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். எப்போயுமே அரிசியை ஃபஸ்ட் டைம் களையிற தண்ணியை கீழே விட்டுருங்க. அந்த செகண்ட் டைம் தேர்ட் டைம் வாஷ் பண்ணுவோம் பாருங்கள், அந்த தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேகரித்து வச்சுட்டு அதை 1 டே ஃபுல்லாக அப்படியே விட்டுருவோம். அது 1 டே ஆகும்போது அது நல்லா புளிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதில் புளிக்க ஆரம்பிக்கும் போது அதில் நுண்ணுயிர்கள் நிறைய பேருக்கும். இந்த தண்ணியை நம்மளோட ரோஜா செடியோட வேர் பகுதிக்கு 2 வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி கொடுத்தோன்னா நம்மளோட ரோஜா செடி ரொம்ப நல்லாவே மொட்டுக்கள் வச்சு துளிர்கள் விட்டு அழகாக பூக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த டிப்பை இதுக்கு முன்னாடி நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா இனிமேல் பயன்படுத்தி பாருங்கள். பயன்படுத்திட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டையோட ஓடு. நம்ம முட்டையை மட்டும் தான் சாப்பிட முடியும், முட்டை ஓடை சாப்பிட முடியாது. அதை வேணால் நம்ம தூக்கி தான் போடுவோம். ஸோ அந்த முட்டை ஓடை நம்மளோட ரோஜா செடிக்கு கொடுக்கும்போது ரோஜா செடிக்கு கால்சியம் சத்து கிடைக்கிது. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது அந்த ரோஜா செடி ரொம்ப நல்லாவே துளிர் விட்டு பூக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. முட்டை ஓடை அப்படியே முழுசாக போடாமல் நல்லா உடச்சி நுணுக்கிடலாம். அப்படி இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணோன்னா அது நல்லா தூளாயிடும். அதை கொண்டு நம்மளோட ரோஜா செடிக்கு போடும்போது ரோஜா செடி நல்லாவே வளரும். ஸோ அந்த முட்டை ஓடை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அதை மண்ணில் நல்லா கிளறி விட்டுறணும். அந்த மாதிரி கிளறும் போது முட்டை ஓடோட சத்துக்கள் ரோஜாவோட வேர் பகுதிக்கு போகும்போது ரோஜா செடி ரொம்ப நல்லா வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ 3வது டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தோல். வெங்காயத்தோட தோலை நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணியில் நல்லா ஊற வச்சிடணும். ஒரு நாள் முழுக்க தண்ணியில் நல்லா ஊற வச்சிட்டோன்னா அந்த தண்ணி இந்த கலரில் மாறிடும். இப்போ இந்த தண்ணியை தான் நம்ம நம்மளோட ரோஜா செடிக்கு கொடுக்க போகிறோம். அந்த தண்ணியை மட்டும் இல்லாமல் இந்த வெங்காயத்தோலையும் நம்மளோட ரோஜா செடியோட வேர் பகுதிக்கு மேலே மண்ணில் போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஏன்னா வெங்காயத்தோலில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கனால இது செடிகளோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இந்த வெங்காயத்தோல் எல்லாத்தையுமே நம்மளோட ரோஜா செடிக்கு வேர் பகுதிக்கு மேலே போட்டு நல்லா மண்ணில் கிளறி விட்டுறலாம். அடுத்து அந்த தண்ணியும் நம்மளோட ரோஜா செடியோட வேர் பகுதிக்கு வாரத்துக்கு ஒரு முறை அந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோன்னா நம்மளோட ரோஜா செடியில் நல்ல மாற்றங்கள் தெரியும். நிறைய துளிர்கள் விட்டு நிறைய மொட்டுக்கள் விட ஆரம்பிக்கும். அடுத்து டிப் நம்பர் 4 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இருக்குது பாருங்கள், அந்த மாவு நல்லா புளிச்ச அப்புறம் அந்த மாவில் நம்ம தண்ணீர் கலந்து அந்த தண்ணியை நம்ம ரோஜா செடிக்கு ஊற்றும் போது இந்த தண்ணியில் நுண்ணுயிர்கள் எப்படி அரிசி களையிற தண்ணியில் நுண்ணுயிர்கள் இருக்குமோ அதே மாதிரி இந்த இட்லி தோசை மாவு இருக்குல்ல அதுலேயும் நுண்ணுயிர்கள் அதிகமாக இருக்கும். இது மிச்சமாச்சுன்னா வேஸ்ட்டாக கீழே கொட்டாமல் இதை நம்மளோட ரோஜா செடிக்கு ஊற்றிட்டு வந்தோன்னா நம்மளோட ரோஜா செடியோட வளர்ச்சியில் நல்ல மாற்றங்களை பார்க்கலாம். ஸோ நான் சொல்லியிருக்க இந்த 4 டிப்ஸுமே நம்ம கிச்சனில் வேஸ்ட்டுன்னு தூக்கி போடுற பொருள் தான். ஆனால் அதை நம்மளோட செடிக்கு கொடுக்கும்போது நம்ம செடி ரொம்ப நல்லா வளர்ந்து நிறைய முட்டுகள் வச்சு பூ பூக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மெட்ராஸ் விவசாயியை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.